அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ட்விஸ்ட், கிங்ஸ் மற்றும் குறைந்தபட்ச வளைவு ஆரம் மற்றும் குழாய் பொருந்துதலுக்கான ஹைட்ராலிக் ஹோஸை எவ்வாறு ஆய்வு செய்வது என்று பார்ப்போம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் கற்றுக்கொள்பவை: ஹைட்ராலிக் ஹோஸ் சரிபார்க்கவும், ஹைட்ராலிக் குழாய் சரிபார்க்கவும், ஹைட்ராலிக் குழாய் பொருத்துதல்களை சரிபார்க்கவும் முடியும். ஹைட்ராலிக் ஹோஸ் பற்றி விவாதிப்போம். ஹைட்ராலிக் ஹோஸ் என்பது பல்வேறு வணிக மற்றும் தொழில்துறை சூழல்களில் காணக்கூடிய ஒரு சிறப்பு குழாய் ஆகும். ஹைட்ராலிக் ஹோஸ்கள் பொதுவாக நெகிழ்வான ரப்பர் அல்லது கம்பியால் செய்யப்படுகின்றன. வலிமை மற்றும் நீண்ட ஆயுளை வழங்க அடுக்குகளின் வரிசையுடன் காணப்படுகிறது. ஹைட்ராலிக் அமைப்பு இதில் உறுப்புகள் பொதுவாக குழல்கள் எனப்படும் நெகிழ்வான குழாய்களுடன் தொடர்புடையவை. நெகிழ்வான குழாய்கள் ஒன்று அல்லது இரண்டு பின்னல்களால் வலுவூட்டப்பட்ட உயர் இழுவிசை எஃகு கம்பி அல்லது வானிலை எதிர்ப்பு ரப்பரால் மூடப்பட்ட செயற்கை நூல் மூலம் வலுவூட்டப்பட்ட செயற்கை ரப்பர் குழாயால் செய்யப்படுகின்றன. நெகிழ்வான குழாய்கள் துடிப்பு அழுத்தத்தை எடுத்துக்கொள்வதில் மிகவும் நல்லது. இது குழாயிலேயே ஈரப்படுத்தப்படுகிறது. திடமான குழாயின் விஷயத்தில் இது அதிர்வுகளை ஏற்படுத்தி இறுதியில் இணைப்பில் உடைப்பு அல்லது தளர்வை ஏற்படுத்தும். குழாய்களை பயன்படுத்துவதன் நன்மைகள்: அதிக சத்தம் மற்றும் அதிர்வுக்கு எதிராக காப்பிடுகிறது, நிலையான பகுதிகளை இணைக்கிறது, நெரிசலான இடத்தில் இணைப்பை எளிதாக்குகிறது, நல்ல தற்காலிக இணைப்புகளை உருவாக்குகிறது, அடிக்கடி மாற்றப்பட வேண்டிய இணைப்புகள் மற்றும் துண்டிப்புகளை வழங்குகிறது. நெகிழ்வான குழல்களின் வகைகள்: பல்வேறு அழுத்தங்கள் மற்றும் வெப்பநிலை வரம்புகளை பூர்த்தி செய்ய நெகிழ்வான குழாய்கள் மீண்டும் கிடைக்கின்றன. குழாய்கள் பொதுவாக பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. கட்டுமான வகை: கம்பி பின்னல், ஒற்றை அல்லது இரட்டை பின்னல், செயற்கை நூல் பின்னல், பருத்தி, நார், கல்நார் போன்றவை. பொதுவாக செயற்கை நூல் பின்னப்பட்ட குழல்களின் நெகிழ்வுத்தன்மை மிகவும் நெகிழ்வானது, ஆனால் இயக்க அழுத்தம் ஒரு வரம்பு. அதே சமயம் எஃகு கம்பியின் காரணமாக 300 சென்டிமீட்டர் வரையிலான உயர் அழுத்தத்தை தாங்கும் வகையில் கம்பி பின்னப்பட்ட குழல்கள் இருக்கும். குழாய்கள் ஹைட்ராலிக் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் அதன் வழியாக பாயும் எண்ணெயிலிருந்து அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. எனவே குழாய்கள் அதன் அழுத்தத்தை தாங்கும் திறனுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்படுகின்றன. இது SAE J517 தரநிலை, SAE100R1, SAE100R2 என வழங்கப்படுகிறது. R1, R2 அழுத்தம் மற்றும் வெப்பநிலை மற்றும் கட்டுமானத்தில் தாங்கும் திறனை குறிக்கிறது. கட்டுமானத்தின் கீழ் உள்ள சர்க்கியூட்டில் உற்பத்தி செய்யப்படும் அதிகபட்ச அழுத்தத்தை மனதில் வைத்து குழாய்களை தேர்ந்தெடுக்கும் போது இதை கவனிக்க வேண்டும். குழாய் இறுதி பொருத்துதல் வகை: ஹோஸ்கள் பல்வேறு பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுவதால் பல்வேறு இணைப்பிகளுக்கு ஏற்றவாறு ஏற்றப்பட வேண்டும் என்பதால் இது பல்வேறு இறுதி பொருத்துதலுடன் கிடைக்கிறது. வாடிக்கையாளருக்கு தேவையான பல வகையான இறுதி பொருத்துதல்கள் கிடைக்கின்றன. திரிக்கப்பட்ட ஆண் முளைக்காம்பு, பெண் சுழல் நட், பெண் முளைக்காம்பு. நெகிழ்வான குழாய்கள் பின்வரும் தகவல்களின்படி குறிப்பிடப்படுகின்றன. உள்விட்டம், இரண்டு இறுதி இணைப்புகளுக்கு இடையே உள்ள நீளம், அழுத்தம் மற்றும் வெப்பநிலை தாங்கும் திறன். இறுதி பொருத்துதலின் வகை: இணைப்பான்களை பற்றி விவாதிப்போம். இணைப்பிகள் கனெக்டர்ஸ் என்பது குழாய் முனைகளை பல்வேறு ஹைட்ராலிக் கூறுகளின் உடலுடன் இணைக்கும் கூறுகள். இணைப்பிகள் குழாயின் அளவு மாற்றம், ஓட்டத்தின் திசையில் மாற்றம், ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்கும் சேவை செய்கின்றன. இணைப்பிகள் பல்வேறு அளவுருக்களின்படி தொகுக்கப்படலாம். சீலிங் வடிவமைப்பு வகையின்படி, வடிவம், அளவு மற்றும் பயன்படுத்தப்படும் நோக்கத்தின்படி சரியான வகை இணைப்பியின் தேர்வு பல்வேறு காரணிகளை பொறுத்தது. அமைப்பின் வேலை அழுத்தம், கூடுதல் மற்றும் பிரித்தெடுத்தல் அதிர்வெண், சுற்றில் அதிர்வு அல்லது அதிர்ச்சி நிலை, பணிபுரியும் பகுதி. சீல் வடிவமைப்பு வகைப்படி ஃபிளேட் ஃபிட்டிங்ஸ்: இதில் குழாய் எரிந்து பொருத்தமான கனெக்டரில் பொருத்தப்படுகிறது. ஓ வளைய சுருக்க பொருத்துதல்: இந்த வகையில் ஓ வளையத்தின் வெளிப்புற விட்டம் குழாயை மூடுகிறது.
ஸ்பிளிட் வளையம் குழாயை நிலையில் இறுக்குகிறது. ஸ்லீவ் சுருக்க பொருத்துதல். இதில் குழாய் உருவாகிறது. கழுத்து ஸ்லீவுடன் எண்ணெய்க்கான பாதையை மூடுகிறது. ஃபெருல் சுருக்க பொருத்துதல். இதில் ஃபெருல் ஒரு சிறப்பு வடிவமைப்பில் உள்ளது. ஃபெருல் ஒரு நிரந்தர சீல் அமைக்க குழாயில் பொருத்துகிறது. நேரான இணைப்பான் குழாயை உடலுக்கு செங்குத்தாக இணைக்கிறது. முழங்கை இணைப்பான் ஹைட்ராலிக் உறுப்புகளின் உடலுக்கு இணையாக குழாய் முடிவை இணைக்கிறது. பாஞ்சோ இணைப்பான். பாஞ்சோ இணைப்பான் ஒரு முழங்கையை போன்றது. ஆனால் போர்ட் அச்சுடன் 360 டிகிரியை திருப்புவதற்கான நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளது. இது ஹைட்ராலிக் கூறுகளுடன் குழாயை எளிதாக நிலைநிறுத்த உதவுகிறது. ஃப்ளேஞ்ச் இணைப்பு. பெரிய அளவு வால்வுகளில் திரிக்கப்பட்ட போர்ட்கள் இல்லை. அவர்கள் போர்ட்டாக ஒரு துளை மட்டுமே கொண்டுள்ளனர். இந்த வழக்கில் ஒரு ஃப்ளேஞ்ச் உடலில் ஏற்றப்பட்ட மற்றும் இணைப்பான் ஃப்ளேஞ்ச் மீது ஏற்றப்படுகிறது. இது ஃப்ளஷ் மவுண்டிங் என்றும் அழைக்கப்படுகிறது. பிளக். ஒரு பிளக் ஹைட்ராலிக் தனிமத்தின் எந்த போர்ட்டையும் தடுக்க பயன்படுகிறது. குழாய் முனையை மற்றொரு குழாய் முனையுடன் இணைக்கிறது. டி இணைப்பான் ஒரு சந்திப்பில் 3 குழாய் முனைகளை இணைக்க பயன்படுகிறது. 4 வழி இணைப்பு. 4 குழாய் ஒரு சந்திப்பில் முடிகிறது. குறைப்பான் வெவ்வேறு அளவிலான 2 குழாய் முனைகளை இணைக்கவும். குழாய் மற்றும் குழாய் பொருத்துதலில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி விவாதிப்போம். குழாய் அல்லது குழாய் பொருத்துதலின் ஆயுள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது என்பதை பொறுத்தது. இறுக்கமான இணைப்புகளின் விஷயத்தில் பின்வருவனவற்றை கவனிக்க வேண்டும். குழாய்கள் வளைந்த மூலைகளில் பிளாட் அல்லது சுருக்கமில்லாத வகையில் வளைக்கப்பட வேண்டும். குழாய்களை ஸ்பிரிங் வளைக்காமல் அல்லது சேதப்படுத்தாமல் குழாய்கள் நிறுவப்பட்டு அகற்றப்பட வேண்டும். 1 மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தால் நீளமுள்ள குழாய்கள். குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான இணைப்பிகளை பயன்படுத்தவும். குழாய்களில் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான வளைவுகளை பயன்படுத்தவும். சரிசெய்தல் மற்றும் பராமரிப்பை எளிதாக்குவதற்கு குழாய் வரிசைகளை நேர்த்தியாகவும் நேராகவும் வடிவமைக்கவும். சுற்றின் அழுத்தத்திற்கு ஏற்ப குழாய்கள் மற்றும் இணைப்பிகளை பயன்படுத்தவும். வெளிப்படையான எண்ணெய் கசிவை கழிக்க உதவும் சில்லுகள், தூசி போன்றவற்றிலிருந்து குழாய்கள் சுத்தமாகவும் தெளிவாகவும் வைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். நெகிழ்வான குழாய் இணைப்புகளை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய புள்ளிகள். நெகிழ்வான குழல்களின் விலை அதிகம். அவற்றின் பயன்பாடு நியாயப்படுத்தப்பட வேண்டும். அழுத்தும் போது குழாய் நீளம் +2% முதல் +4% வரை மாறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸ்லாக்கர் குழாயில் வளைவை ஏற்படுத்தும். முறுக்கப்பட்ட குழாய்க்கு அதிக இயக்க அழுத்தங்கள் பயன்படுத்தப்பட்டால் குழாய் தோல்வியடையலாம் அல்லது இணைக்கும் நட்டு தளர்வாகிவிடும். கோட்டின் சரிவு மற்றும் ஓட்டம் தடைப்படுவதை தவிர்க்க குழாயின் வளைவு ஆரத்தை முடிந்தவரை பெரியதாக வைத்திருங்கள். ஹோஸ் கோடுகள் பன்மடங்கு சூடான வெளியேற்றத்திற்கு அருகில் செல்லும்போது ஃபயர் ப்ரூஃப் பூட் அல்லது மெட்டல் பேஃபில் மூலம் குழாயை பாதுகாக்கவும். விரைவான ஆய்வு மற்றும் பராமரிப்புக்கு எளிதான தூய்மையான நிறுவலை உறுதிப்படுத்த முழங்கைகள் மற்றும் அடாப்டர்களை பயன்படுத்தவும். ஒரு குழாய் அசெம்பிளி கணிசமான நெகிழ்வு அல்லது அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் போது மெட்டல் ஹோஸ் பொருத்துதல்கள் நெகிழ்வான பகுதியின் பகுதியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குழாய் இயக்கப்பட்டுள்ள பகுதியின் மேற்பரப்பில் இயக்கத்தில் உள்ள குழாய் வளைந்திருக்க வேண்டும். குழாய்கள் சூடான சில்லுகள் போன்றவற்றை சந்திக்கும் இடங்களில் குழாயை மூடுவதற்கு உலோக கம்பி வலையை பயன்படுத்துகிறது. இப்போது ஹைட்ராலிக் குழாயை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதை பற்றி விவாதிப்போம். குழாயில் ஏதேனும் விரிசல் இருக்கிறதா என்று பார்க்கவும். குழாயின் மேல் விரலை வைத்து மெதுவாக குழாய் வழியாக நகர்த்தி கிங்ஸ் மற்றும் ட்விஸ்ட்களை சரிபார்க்கவும். குழாயின் விட்டத்திற்கு ஏற்ப வளைவு ஆரம் சரிபார்க்கவும். குழாய் பொருத்துதல்களை சரிபார்க்கிறது. ஏதேனும் சேதம் உள்ளதா என்பதை பார்வைக்கு சரிபார்க்கவும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜை பயன்படுத்தி நூலின் சுருதியை சரிபார்க்கவும். சாம்பரின் உள் விளிம்பு மற்றும் வெளிப்புற விளிம்பில் உள்ள பொருத்துதல்களை சரிபார்க்கவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் ஹைட்ராலிக் ஹோஸ், பைப் மற்றும் பைப் பொருத்துதல்களை ட்விஸ்ட், கிங்ஸ், குறைந்தபட்ச வளைவு ஆரம் மற்றும் பலவற்றிற்காக ஆய்வு செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி.